குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திமுக இப்ப இருக்கக்கூடிய அவல நிலையை மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு நிகராக கொண்டு செல்லுவார் மாணிக் தாக்கூர். இந்த திமுக செய்த ஊழல்கள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 13 லட்சம் கோடி நான் கொடுத்திருக்கேன் 10 வருஷத்துலன்னு சொன்னது அந்த வெள்ளை அறிக்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது பாருங்க. நரேந்திர மோடி எப்படி முதலமைச்சராக இருந்தபோது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷனுக்கு பண்ணாரோ அதே மாதிரி அமித்ஷா ஆல் இண்டியா லெவல்ல பண்றாரு. இதனாலதான் பிஜேபி ஜெயிக்குதுமா ஷியாமலா. நீங்க புரிஞ்சுக்கணும், ராகுல் காந்தி வளர்றதுனால வருது கிடையாது. நான் 1967 தமிழக அரசு பார்த்துருந்தா கூட விஜய் என்பவர் திராவிடங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு போயிட்ட அப்புறம் he has brought in a new ideology of neo Dravidianism that is called Vijayism. சில தொழிலதிபர்கள் மும்பை, குஜராத், சென்னகத்தில் இருக்கவங்களாம் ராமருக்கு கிரீடம் கொடுக்கிறேன்ட்டு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கிரீடம் கொடுத்தாங்க. அதுக்கு இன்வென்ட்ரி போட்டு அவங்களே ட்விட்டர்ல போட்டாங்க. அப்போ அந்த கிரீடம் அவங்களுடைய கோஷ்ட தோஷா கானான்னு சொல்லக்கூடிய அந்த பேர் என்ன, அது தமிழ் கருவறையில இல்ல. அது தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல செய்திகள் மற்றும் தகவல்களோடு காத்திருக்கிறார் நமக்காக. வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். சுட சுடன்னு எனக்கு பயமா போயிடுச்சு. எனக்கு என்ன டெல்லியில மழை பெய்யுது, இங்கெல்லாம் சுடுது சார். மழை பெய்யுது. அது தவிர இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தா இயற்கை எல்னினோ என்று கூடிய ஒரு கேஸ் வரதுனால மழைகள்லாம் தள்ளி போகுது. ஒரு மாசம் மழை தள்ளி போகிறதுனால இந்த வறட்சி ஆரம்பிக்கும் போது 2027-28 இந்திய அரசாங்கம் பொருளாதார ரீதியில் $5 மில்லியன் ட்ரில்லியன் சொல்றாங்க. அதெல்லாம் ஃபட்டுன்னு ஆயிடும் போல இருக்குது. ஸோ இது ஒரு இயற்கை சதி அதிகமாக இருக்கிறது ஷாம்லா. சரி, இயற்கை இருக்கட்டும். இப்ப தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார், மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி இருக்க போகுது அரசியல் களம்னு நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? மாணிக் தாக்கூரை பற்றி வரவேற்க செய்தி என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு, திமுகவிற்கு எதிர்ப்பு. திமுக இப்ப இருக்கக்கூடிய அவல நிலையை மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவல நிலைக்கு நிகராக கொண்டு செல்லுவார் மாணிக் தாக்கூர். மாணிக் தாக்கூர் என்பவர் ராகுல் காந்தியோட இடது கண் வலது கண். இப்பொழுது ஜோதிமணிக்கு தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேரும் பார்லிமெண்ட்டை ஒரு அசைக்கினாங்க, நரேந்திர மோடிக்கு எதிராக இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மாணிக் தாக்கூர் வந்தத ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் செல்வ பெருந்தகை டிஎம்கேக்கு போறான்னு சொல்றாங்க டெல்லியில. அது என்னவோ தெரியாது. செல்வ பெருந்தகை நாளை நிருபர் கூட்டம் வைத்து மாணிக் தாக்கூரை தாக்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். ஸோ ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன்னதாக அனைத்து சக கட்சிகளை, தோழமை கட்சிகளை எல்லாம் பிளந்து வைத்தது. அதனுடைய பாவம் தான், அதனுடைய சாபம் தான் திமுக இன்று ஒரு அடிக்கட்டு தடத்தில் போயிட்டு விட்டு தனிமையாக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் பாத்துங்க, எலெக்ஷனுக்கு பிஃபோர் எலெக்ஷனுக்கு ஆஃப்டர்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகளாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சிகள்லாம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு போயிடுச்சு. இதே தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் இருந்து எங்களோட வாங்க யாருமே அப்ப போகல. தோத்தப்புறம் எல்லாரும் போறாங்க, ஜெயிக்கிறதுக்கு போறாங்க. அது விஜய் பக்கமும் தவறு இருக்கிறது, நல்லது இருக்கிறது. திமுக பக்கமும் தவறு தான் நிறைய இருக்குது. ஒண்ணு சொல்றேன் ஷியாமலாமா, டெல்லியிலேருந்து தமிழக அரசியலை பார்க்கும் பொழுது தமிழ் வெற்றி கழகத்துடைய உயர்வு, எதிர்காலம் மிக மிக வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது. அடுத்த 15 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. திராவிடியன் மூவ்மெண்ட் 15 வருஷம் இருப்பாருன்னு சொல்றீங்க. அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைய கொஞ்சம் ஆதரவா பேசி இருக்காரா தாவேகா அரசுக்கு, இல்ல விஜய் அவர்களுக்கு என்ன தப்பு, சட்டசபையில அரசியல் பேசினா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. மத்திய மாநில அரசு இணக்கமா இருந்தா என்ன நல்ல விஷயம் தானே அப்படின்லாம் சொல்றாங்க. ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்படின்னு தோணுதே. உண்மையில அப்படி ஏதாவது இருக்கா? உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடியை தஞ்சித்த பிறகு நரேந்திர மோடியினுடைய சில யோசனைகளை எல்லாம் அவர் 25 நிமிஷம் பார்த்தாருங்க. தமிழ்நாடு செய்தித்தாள்லாம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் போய் சொன்னாங்கம்மா. எனக்கு தெரியும். அவங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்ட அப்புறம், விஜய் அவர்களை பார்த்துட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம்
அவங்க ஒரு 8-10 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல. ஒரு அடிஷனல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தமிழ்நாடு கொண்டு இருக்காருங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ங்கிறது ஷியாமலா கவர்மெண்ட் வித்தின் கவர்மெண்ட்டுமா. அங்க எல்லாமே இருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல குறைந்தது ஒரு 14-15 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை செய்யறாங்க. அதுவே ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஷியாமலா. அதுல தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்த பிறகு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் டிக் மார்க் போட்டுட்டாரு, எல்லாம் உதவி செய்யுங்க. 7000 கோடி மத்த நாள் ரிலீஸ் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தமிழகத்தினுடைய அந்த இதுக்காக. இப்ப பாருங்க நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு வந்த வேற எந்த அமைச்சையும் பார்க்கல விஜய். ஆக மொத்தம் விஜய்க்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கும். அரசாங்கத்திற்கு அரசாங்கம், கட்சிக்கு கட்சி கிடையாது. ஆக மொத்தம் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து சொல்லுவது ஆதரிப்பதெல்லாம் இணக்கமாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப 2 படங்களை டிராவல் பண்றாங்க. இப்படி 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 மிதக்குது. அது ஒரு பக்கம் பாஜக வச்சுக்கிற, ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது. இது எப்படி டைட் ரோப் வாக்கிங் சொல்றாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எது இருப்பினும் ஜூலை மாதம் 29 இல்ல 30ஆம் தேதிகளில் தமிழக பட்ஜெட் தாக்கப்படும் தமிழக சட்டசபையில். அதற்கான ஆயத்தங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியினுடைய விஜயத்திற்கு பிறகு, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு, தமிழகத்துடைய நிதிநிலை வெள்ளை அறிக்கை வந்த பிறகு பிரதிதினம் விவசாயம், கூட்டுறவு, பொதுத்துறை, அப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு அப்படின்னு எல்லா துறையினுடைய அதிகாரிகளுடன் பேச இருக்கிறார் 10 நாளைக்கு. அப்புறம் பட்ஜெட் சீஃப் மினிஸ்டரே பிரசன்ட் பண்ண போறாங்க. பார்த்து அதாவது அந்த வில்சன் அந்த மந்திரி இருக்கிற தவிர அனைத்து கோஆர்டினேட் பண்றதும் நூதனமாக இருக்க போகிறது இந்த பட்ஜெட். அப்படிதான் இன்னைக்கு டெல்லியில செய்திகள் வருகிறது ஷியாமலா. அதான் விஜய் அவர்கள் நித்தி ஆயோக்ல அங்க பேசின பேச்சு வந்து எப்படி பார்க்கப்படுகிறது? ஆனா நீங்க திராவிட மூவ்மெண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா நிறைய திராவிட கொள்கைகளை தானே அவரு அங்கேயும் பேசினார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. இருமொழி கொள்கை ஆகட்டும், கல்வி நிதியை நீங்க கம்ப்ளீட்டா விடுவிக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படின்றலாம் அதெல்லாம் சொல்றாரு. தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு அவர் சொன்ன எல்லாமே இங்க பேசப்படுற அதே விஷயங்களை தானே அவர் அங்கேயும் பேசினார் இல்லையா? உண்மை உண்மை உண்மை. தாங்கள் கூறுவதில் 100க்கு 100 உண்மை இருக்கிறது. ஷியாமலா மூலமாக தினமலர் உரைகள் நேயர்களுக்கு சொல்லுவது என்ன என்று கேட்டால், தமிழகத்திற்கும் டெல்லிக்கும், சென்னைக்கும் டெல்லிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருவரும் கைகோத்து செயல்படுவார்கள் தமிழக வளர்ச்சிக்காக. முதலமைச்சருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நரேந்திர மோடியின் குறிக்கோள் இந்தியா ஃபர்ஸ்ட். நிதி ஆயோக் என்பது டீம் ஆஃப் இந்தியா. ஏமா ஷியாமலா, நீங்க 10 வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த நிதி ஆயோக் கூட்டமா இருந்தாலும் ஜெயலலிதாவோ இல்ல ஸ்டாலினோ வெளில போவாங்க. ஸ்டாலின் வரதே கிடையாது, கடைசி கொண்டு தான் வந்தாரு. அம்மா அந்த ஜெயலலிதா வந்தாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இப்ப ஒண்ணுமே. ஆக மொத்தம் இந்த வெளிநடப்போ இல்ல வந்து உள்ள இருந்து போராட்டம் பண்றதோ, எதிர்த்து பேசுறதோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஒன்னாயிட்டாங்களம்மா. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை வெளில போகுது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அரசாங்கம் அரசியல் அமைப்பில் இல்லவே இல்லை. அது வேற விஷயம். ஆக மொத்தம் தமிழகத்திற்கு விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பால் கறக்கணுமோ கருத்து தரந்து விட்டுன்னு பாக்குறாரு. அதுக்கு நரேந்திர மோடி ரெடிமா. இந்த திமுக செய்த ஊழல்கள் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 13 லட்சம் கோடி நான் கொடுத்திருக்கேன் 10 வருஷத்துல சொன்னது அந்த வெள்ளை அறிக்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது பாருங்க. அது ஏன் எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஆக மொத்தம் பட்ஜெட் நடக்கும் பொழுது தமிழக சட்டசபையில் இதெல்லாம் வெளில வரும். இப்ப நீங்க ஒரே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு நினைச்சீங்க, இப்ப 2 வெள்ளை அறிக்கை வந்துடுச்சு. நான் கேள்விப்பட்டது 5 வெள்ளை அறிக்கைன்னு. பட்ஜெட்டை தவிர ஷியாமலா, நிதி அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகள், மற்ற அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் காலை 9ல இருந்து சாயங்காலம் 5 மணி மட்டும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் கேட்கிறாரு சீஃப் மினிஸ்டர். அது என்ன தெரியுது? தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும் என்று. அதைத்தான் நரேந்திர மோடி வரவேற்கிறார் என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான கருத்து. எது இருப்பினும் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழக நிதி நிலைமை பற்றி மத்திய கேபினட் செக்ரட்டரி டிவி சோமநாதனிடமும், தமிழக நிதிநிலை பற்றி எஸ் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் நிதி செயலாளர், இப்பொழுது டெல்லியில் மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில செயலாளராக இருக்கக்கூடிய தமிழகத்தின் மூத்த 2 ஐஏஎஸ் ஆபீசர்களிடம் விஜய் தனித்தனியாக பேசியிருக்கிறார். அதில் சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க என்று நான் கேள்விப்படுகிறேன். பட்ஜெட்டுக்காக
ஓகே. கேபினட் செக்ரட்டரி என்பவர் பிரதமருக்கு செயலகத்துக்கு கீழே வர்றாரு. அவர் சொல்லிட்டாரு ஓப்பனா, பிரைம் மினிஸ்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் எவர் மிஸ்டர் விஜய் வாஸ் கிவ் இட். அதாவது ஹரிஜெண்டான்ற சேப்பு பச்சை கொடி காமிச்சிட்டாரு, சேப்பு கொடியில பச்சை கொடி காமிச்சாச்சு பிரைம் மினிஸ்டர். அதுதாங்க முக்கியம். பிரைம் மினிஸ்டர் நடைமுறை பற்றி 3 ஸ்டெப்புகளை விஜய் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு சட்டசபை நடத்தி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு, இப்படின்னாரு எல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அவர் வந்து இந்த கழுத்தா இருக்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து 1.5 கோடி போயிருக்குதுமா ஒரு யூடியூப்ல எல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறார்கள். சரி. இப்ப அதே நேரத்துல மத்திய நிதி அமைச்சர் மாற்றப்படுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. கேபினெட் ரீஷஃபில் அப்படி ஏதாவது மாற்றங்கள் காத்திருக்கிறதா? மத்திய சபை கண்டிப்பாக மாற்றப்பட இருக்கிறது. ஒன்று வண்டி தெளிவாக சொல்லுகிறேன். எனக்கு டெல்லியில் 45-46 வருடங்கள் இருந்ததுனால கேபினெட் எக்ஸ்பான்ஷன் இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து ஷீஷிட்ஸ்ல இருக்காருங்க, ஃபாரின்ல இருக்காருங்க. ஆக மொத்தம் புதன் வியாழல தான் அது ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாங்க. இன்று மாலை நாம் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ இந்தியாவினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய உலகத்திலேயே 23 கோடி பேர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தன்னுடைய டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நிதின் நபீன் என்னுடைய டீம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது முடிச்சிட்ட அப்புறம் தான் கேபினெட் எக்ஸ்பான்ஷன். ஷாம்லா, கேபினெட் எக்ஸ்பான்ஷன்ல கண்டிப்பாக பல தலைகள் உருளும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய ஆண்டுகளில் விவசாயம், காரணம் என்ன என்று கேட்டால் வறட்சி வரவிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதா தெரியாது. ஈரான் போருக்கு அப்புறம், ட்ரம்ப்பினுடைய டாரிஃபுக்கு அப்புறம் இது பொருளாதார கொள்கைகள் மிக கடினமான நிலையில் போவதனால் என்னுடைய மனதில் படுவது, பலரிடம் பேசுவதில் பிரதமர் வந்து இந்த விஷயத்துல கண்டினியூட்டி பார்க்கிறாரு, தொடர்ச்சியா இருக்க வேண்டும் என்று. ஆக மொத்தம் நிர்மலா சீதாராமனை மாற்றப்பட மாட்டார்கள். ஷீ வில் கண்டினியூ என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா மீதி ஒவ்வொரு மந்திரிக்கும் 3 இலாக்கா இருக்குதுங்க. அஸ்வினி வைஷ்ணுக்கு 3 இலாக்கா இருக்குதுங்க. அஸ்வினி வைஷ்ணு வந்து ரயில்வேல இருந்துருவாருங்க. அதே மாதிரி அமித்ஷா கிட்ட 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி, ரெண்டாவது வந்து கோஆபரேட்டிவ்ஸ் தான் ஹோம் மினிஸ்ட்ரியோட ரொம்ப மேலமா செஞ்சுட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க ஷியாமலா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் யாருக்கும் 2ஆம் பேர் தெரியாத மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களில் பல முயற்சிகளை கொண்டு வந்ததன் மூலமாக நரேந்திர மோடி எப்படி முதலமைச்சராக இருந்தபோது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷனுக்கு பண்ணாரோ அதே மாதிரி அமித்ஷா ஆல் இண்டியா லெவல்ல பண்றாரு. இதனாலதான் பிஜேபி ஜெயிக்குதுமா ஷியாமலா. நீங்க புரிஞ்சுக்கணும், ராகுல் காந்தி வளர்றதுனால வருது கிடையாது. கட்ட அமைப்பில் பொது முறைகளை பாஜக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி விட்டது. ட்ரிபிள் தலாக் என்று சொன்னவுடன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, முஸ்லிம் பெண்மணிகள் நரேந்திர மோடி அப்படி ஒரு கவர்ந்து இருக்கிறார். நரேந்திர மோடி என்ன அவங்க கணவரிடம் இருந்து என்னைக்கெல்லாம் காப்பாத்தினீங்க என்று ஒரு அட்டகாசமான இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு ரீசன்ஸ் ஃபார் நரேந்திர மோடி 3rd டைம் விக்டரி, 4th டைம் ஆல்சோ. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேபினெட் எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பாக நடக்க இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டிற்கு யார் வருவார்கள் என என்னை பொறுத்த மட்டும் முருகன் போயிடுவான்னு தான் சொல்றாங்கம்மா. இந்த ஒரு மினிஸ்ட்ரி அகாமடேட் பண்ணும். அதுக்கு என்ன தெரியுமா, திரிணாமுல் காங்கிரஸ் உடைந்து விட்டது, தவிர சிவசேனா உடைந்து விட்டது, சரத்பவாருடைய காங்கிரஸ் உடைக இருக்கிறது. அதையும் தவிர ஏற்கனவே இருக்காங்க. ஆமா, சரத்பவார் காங்கிரஸ் உடைய போகுது, கூடிய சீக்கிரம் உடைஞ்சிரும். திரிணாமுல் காங்கிரஸ் உடைஞ்சதோ இல்லையோ சமாஜ்வாதி பார்ட்டி உடைய போகுதுன்னு ஒரே கதை கட்டி விட்டாங்க. 32 எம்பில இந்த ராம்கோபால் யாதவ் தலைமையில பல பேர் வெளில வந்துருவாங்கன்னுட்டு. ஸோ அந்த வெளில வரவங்களுக்கு எல்லாம் அகாமடேட் பண்ணி ஆகணும். இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து 71 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஷியாமலா. ஹி கேன் கோ அப் டு 85. பிரைம் மினிஸ்டர் வந்து எம்ஏ கொஞ்சம் குஷன் வச்சுப்பாரு, கையில வச்சுப்பாரு. இதெல்லாம் பட்சம் வந்து ஒவ்வொரு மந்திரிக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குதான். அதுல இருந்து ஒன்னு எடுத்து திரிணாமுல் கொடுக்கலாம், ஒன்னு எடுத்து சமாஜ்வாதி பார்ட்டி கொடுக்கலாம், அங்கிருந்து வர எம்பிக்களுக்கு எல்லாம். ஆக மொத்தம் சூப்பர் என்டிஏ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி அவர்கள் 2014 340 வின் பண்ணார், 2019 303 வின் பண்ணார், 2024 240 வின் பண்ணிட்டா தவிர இப்பொழுது அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து 2/3 போயிடுச்சு.
ஒவ்வொரு உடஞ்சி 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 வரதான காரணம் என்ன ஷியாமலா, மேற்கு வங்காளத்தின் எலெக்ஷன் ரிசல்ட், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக வந்ததனால், அதனால இந்த கேபினட் எக்ஸ்பான்ஷன் மிக மிக முக்கியம் அப்படிதான் தோணுதுங்கம்மா. கட்சி ரீதியாக கட்சி ரீதியாக தமிழகத்திற்கு கட்சியில் பதவிகளை அதிகமாக கொடுப்பார்களே தவிர மந்திரி சபையில் அதிகமாக உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எனக்குடைய ஒரு 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 என்ன கேட்டீங்க, கிடைக்கக்கூடிய செய்திகளுடைய சுருக்கமாக தெரிகிறது ஷியாமலா. அதே நேரத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸோட இணைய போவதாக செய்தி வருதே, அப்படி வாய்ப்பு இருக்கா? அது எந்த அளவிற்கு காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் இந்தி கூட்டணி என்பது ராகுல் காந்தி பிரதமராக நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் 2019 சொன்னாரு. இப்ப 2026 7 வருஷம் கழிச்சு திமுக நிலை மாறிவிட்டது. முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு பிளவுபட்டு விட்டது. ஒரிஜினல் காங்கிரஸ் என்பது செத்து போச்சு. உயிரை காத்து ஜவசம் பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீதி இருக்கு பாருங்க. சரத்பவார் கிட்ட காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், எப்படி பிரிஞ்சு போன காங்கிரஸ்ல ஒண்ணு சேர்க்கலாமான்னு ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ராகுல் காந்தி. ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்தி கூட்டணி என்ற இடத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இருக்க மாட்டார், அகிலேஷ் யாதவ் தான் இருப்பார். அப்பொழுது இந்த காங்கிரஸ்ல ஒன்னா சேர்ந்துட்டு திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவி மம்தா பானர்ஜியோ அல்லது அகிலேஷ் யாதவ் வெளில போறதுனால திரிணாமுல் காங்கிரஸ் ராகுல் காந்தி வேண்டாம் என்று ஒதுக்கி வெடிக்கிறார்கள். அதனால தாங்க பிரச்சனை வந்தது. நீங்க சொல்ற மாதிரி திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவி ஏற்கனவே மோசமாயிடுச்சாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடு கம்பேர் பண்ண மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மோசமா போயிடுச்சு வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ். அது எழுப்புறது கஷ்டங்க, எழுந்துக்கிறதுக்கு கஷ்டங்க. திரிக்கும் முக்கியமான இருந்தவங்கெல்லாம் வெளில வந்துட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் அபிஷேக் பானர்ஜி மூலமாக அவர் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் தொந்தரவுகள். அவர் குறைஞ்சி 4000 கோடி அடிச்சுட்டான்னு சொல்றாங்க. இது முட்டை அடிச்சாங்க, தக்காளி பழத்தை அடிச்சாங்க அவங்க மேலாம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேப்பர்ல. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒன்று சேர்வது என்பது பகல் கனவு. காங்கிரஸே செத்து போன அப்புறம், திரிணாமுல் காங்கிரஸே செத்து போன அப்புறம் இப்ப பாருங்க இந்தி கூட்டணியில சப்போஸ் தமிழ் வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது உள்ள வந்துருச்சுன்னா திமுக அவுட்டு. அந்த இந்தி கூட்டணியில் தமிழ் வெற்றி கழகத்தில் இதுவெல்லாம் அவங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், இன்க்ளூடிங் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்காரர் இங்க வந்துடுவாரு. இதுக்கு இந்த காங்கிரஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. தமிழகத்தை தவிர காங்கிரஸ் வட இந்தியாவில் 0 சரி. அதே நேரத்துல இப்ப இங்க தமிழகத்தினுடைய அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வெங்கட் நாராயணா அவர்களுடைய நியமனம் இங்க பல விமர்சனங்களை கிளப்பி இருக்கிறத பாக்குறோம். அவர் கர்நாடகா காங்கிரஸுக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. இது அங்க எப்படி பாக்குறாங்க? அது அவருடைய முதலமைச்சருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவரை தான் மத்திய அரசாங்கத்துடனும் மத்திய கட்சிகளுடன் உறவு வைக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் ஒரு தரசமைத்து கொண்டுட்டு நரேந்திர மோடி மாதிரி எப்படி 2014 ஒரு மாபெரும் புரட்சி காங்கிரஸ் முக்த் பாரத் என்று கொண்டு வந்தாரோ அதே மாதிரி 2026 விஜய் அவர்கள் கழகம் இல்லாத தமிழ்நாடுன்னு ஆக்கிவிட்டாரு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நேற்று பாருங்க அந்த சிடி ரசகுமார் அரெஸ்ட் பண்ணியிருக்குது பெரிய டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் ஷியாமலா. எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேம்பு ஸ்ரீதர் வேம்பு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஸ்ஜிபிஎஸ் எவ்வளவு சீரியஸா ஆக்ஷன் எடுத்திருக்காரு பாருங்க. அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தாங்கள் கேட்ட மாதிரி ஒரே ஒரு வரியில் முடிக்க வேண்டும் என்றால் சிறப்பு பிரதிநிதியாக போட்டுக் கொடுக்கக்கூடிய வெங்கட் நாராயணன் சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் சாய்ஸ், நோ ஒன் கேன் கொஸ்டின் இட் தான் சொல்றாங்க. அதை நானும் ஆமோதிக்கிறேன். காரணம் இப்போ ஷியாமலா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நான் உங்களோட உட்காந்து பேச முடியுது. 2-3 வருஷமா பேசிட்டு இருக்கோம். நான் என்னுடைய வேவ் லெங்த் உங்களுடைய வேவ் லெங்த் எனக்கு தெரியுது. சப்போஸ் நியூ ஆங்கர் வந்தான்னா ஐ வில் ஹேவ் எ ரிசர்வேஷன். தினமலர்லேயே ஒரு புதைகள்ல புதுசா ஒரு அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும் தெரியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் முதல்ல ஒரு சுட்டு பண்ணார், ஜோசியரை போட்டுட்டு எல்லாம் எதிர்ப்பு இருந்ததுனால படம் என்ன பார்க்கலாம்னா கிளம்பிட்டார். இப்ப தமிழக அரசியல் மாறுதுமா ஷியாமலா. நான் 1967 தமிழக அரசு பார்த்துருந்தா கூட விஜய் என்பவர்
திராவிடங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு போயிட்ட அப்புறம் he has brought in a new ideology of neo Dravidianism that is called Vijayism. சோசியலிசம் கேபிட்டலிசம் மாதிரி விஜயிசத்தை கொண்டு வந்துட்டாரு விஜய். அதனால அவர் சிறப்பு பிரதிநிதியாக தன்னுடைய நம்பிக்கையான ஆளை போட்டிருக்காரு. அதுல என்ன கத்துறதுக்கு வேண்டி கிடக்குது? அது யாருமே தொடர்பு கொள்ள போறது இல்லையே. திமுகவுக்கு அதனால பாதிப்பு கிடையாது, அதிமுகவுக்கு அதனால பாதிப்பு கிடையாது, காங்கிரஸுக்கு பாதிப்பு கிடையாது, பாஜகவிற்கு பாதிப்பு கிடையாது. அவருடைய சாய்ஸ்ல போட்டிருக்காரு. நாளைக்கு அவர் வித்ட்ரா பண்ணிட்டு வேற யாரும் இப்போ அவருக்கு மேல இன்னொன்னு போடலாமே. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்களே ஷாம்ல. ஒருவேளை வைகோவை அரசியல் பிரதிநிதியாக கூட அனுப்பலாம். யாரு காண்டாங்க? ஸோ ஆக மொத்தம் வெங்கட் நாராயணனுடைய ஸ்டெப் இஸ் எ வெல்கம் ஸ்டெப். அதுக்கு எதிர்ப்பதற்கு திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ இல்ல ஈவன் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அருகதை இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா he is a man of confidence. நீங்க உத்தரப்பிரதேசம் பத்தி பேசும்பொழுது சமாஜ்வாதி கட்சி கூட உடைய போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச தேர்தலை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, பிஜேபிக்கு எந்த அளவுக்கு எகெயின்ஸ்டா போகுமா, எப்படி அந்த விஷயங்களை நீங்க பார்க்கறீங்க? ஏன்னா இங்க பிரிஞ்சாலும் அங்க ஒரு எல்லாரும் பிஜேபி மேலதான் அதுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கோயில் தான் நீங்க கட்டுவோம்னு சொன்னீங்க வாக்குறுதி, ஆனா அந்த வாக்குறுதியில அப்புறம் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் கவனிக்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்ல? உண்மை உண்மை தாங்கள் கூறுவதில் உண்மை. ராமர் கோவிலுடைய நிதியில் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்கேம் ஒரு 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 ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. நான் ஒத்துக்கிறேன், யாரும் இல்லைங்கிறது. அது யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசியல் அணுகுமுறையை ஆளுமையை ஒரு களங்கம் விளைந்து விட்டது. இப்ப பாருங்க, இந்த பிஜேபியினுடைய அப்ரோச் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை ஷாமலா. ராமர் கோவில் கட்ட ஆரம்பிக்கும் போது அசோக் சிங்கல் உயிரோடு இருந்த போது KN கோவிந்தாச்சாரி, உமா பாரதி, வினய் கட்டியார் போன்றவர்கள்லாம் எவ்வளவு பண்ணாங்க. காலம் மாறிடுச்சு ஷாமலா, புது ஆள்லாம் வந்துட்டாங்க. இப்ப இந்த வினய் கட்டியார் தான் ஆரம்பிச்சாரு இந்த ஊழல் நடக்குதுன்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அதுல இந்த CCTV கேமராலாம் பார்த்தாங்க. அதுல ஒரு ஆள் பேக்கெட்ல பணத்தை போட்டு போறதெல்லாம் பார்த்தாங்க. செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிட்டு இருந்தது. இன்னொன்னு, சில தொழிலதிபர்கள் மும்பை, குஜராத், சென்னகத்தில் இருக்கவங்கலாம் ராமருக்கு கிரீடம் கொடுக்கலன்ட்டு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கிரீடம் கொடுத்தாங்க. அதுக்கு இன்வென்ட்ரி போட்டு அவங்களே ட்விட்டர்ல போட்டாங்க. அப்போ அந்த கிரீடம் அவங்களுடைய தோஷா கானான்னு சொல்லக்கூடிய அந்த பேர் என்ன, அது தமிழ் கருவறையில இல்ல. அது ஒன்னொன்னா டிக் பண்ணி பார்த்தாங்க. குறைஞ்சது 4000 5000 கிஃப்ட் வந்திருக்குங்க அந்த கோவிலுக்கு. அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிறேன். இது ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. இப்ப சம்பத் ராய்ங்கிறவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் தான் ரொம்ப வேலை செஞ்சாருங்க ராமர் கோவிலுக்காக. அப்போ விஸ்வ இந்து பரிஷத்துன்னு அசோக் சிங்கல் இருந்தாரு. அப்போ பிஜேபிக்கு அப்போ சண்டை வரும், RSSக்கு அவங்களுக்கு சண்டை வரும். இப்போ நரேந்திர மோடி வந்ததுனால லீகல் ப்ராசஸ்ல பார்த்து கோவில் கட்டிட்டாங்க. இப்பொழுது உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக பிஜேபிக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் மோதல் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஒரு 70-80 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்க கதிர் சொல்றாங்க. அண்டை அந்த ராமர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபரி மஸ்ஜிதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் கூட இந்த கிளப்பி விட்டாங்க. இது முஸ்லீம் கிளப்பி விட்டது. அதனாலதான் இப்போ ஓவைசிகளும் மற்ற முஸ்லீம் அமைப்புகளும் இதை பெருசு பண்றாங்க. அகிலேஷ் யாதவ் பெருசு பண்றாரு தங்க லாபத்துக்காக. ஆனால் இது யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசியல் ஒரு எக்ஸ்பிரஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸை பாதிக்காது. அவர் வேறு விதத்தில் கொண்டு போகிறார். யோகி ஆதித்யநாத் RSS அல்ல, அவர் கோரக்மத்துல இருந்து தான் வந்திருக்காரு. அதனாலே இந்த VSP காரணம் RSS காரணம் அவனுக்கு பிடிக்காத இருக்காங்க. பாஜகவிலும் கோஷ்டி பூசல் இருக்கத்தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. தமிழகத்துல இல்லைங்க, திமுக இல்லைங்களாமா, அதிமுக இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்குதும்மா. ஆக மொத்தம் நான் சப்பு கட்ட வரல. யோகி ஆதித்யநாத் கடினமான நிலைமையில் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இந்த சம்பத் ராயை நாங்க கைது பண்ணாலும் பண்ணுவோன்ற ஆளுக்கு வந்துட்டாங்க. SIT போட்டுட்டு 15 நாளுக்குள்ள அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ஸ்கேம்ங்கிற மாதிரி. அகிலேஷ் யாதவ் என்னதான் முக்கி பார்த்தாலும் அவர் இந்த விஷயத்தை பெரிதாக்க முடியாது. ராமர் பக்தர்களையே உத்தரப்பிரதேசத்தை தவிர மேறு மாநிலங்களில் தமிழகம், கேரளா, ஆந்திரா போன்ற இடத்துல ஒரு மன இக்கட்டான தர்ஷமே வருமே தவிர அங்கு வரக்கூடிய ஒரு வருமானமோ, கோவிலுக்கு வரக்கூடிய ஸ்ரத்தாலு, அதாவது இவங்க பக்தர்கள் வருவதை நிறுத்த முடியாது. இப்போ திருப்பதி லட்டு கான்ட்ரவர்சி வந்தது சாங்களா,
திருப்பதி கோவில் பார்த்து நிறுத்தினாங்களா யாராவது? இல்ல இல்ல. அந்த ஆஸ்தா அதாவது அந்த அனுபவம் இதெல்லாம் இருக்குது. சனாதன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாபெரும் குழப்பம் இருக்கத்தான் இருக்குது. அதிலிருந்து யோகி ஆதித்யநாத் வெளியே வந்து விடுவார், பிரகாசமாக வந்து விடுவார், ஜெயித்து விடுவார். ஆனால் தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். மத்திய பாஜகவிலிருந்தோ மத்திய அரசாங்கத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு விதமான ரியாக்ஷன் வரல. பிரதமரோ அமித்ஷாவோ சோம்நாத் டெம்பிளுக்கு ட்ரஸ்ட் வச்சாங்க. நரேந்திர மோடி தலைவர். அதற்கு ஜவஹர்லால் நேரு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் கலப்பினாங்க. காசி விஸ்வநாத் காரிடாருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் எக்ஸிகூட்டிவ் சேர்மன். அதே மாதிரி ஏன் ராம் மந்திருக்கு வரக்கூடாது? ராம் மந்திரியே பிரைவேட்ல இருக்கணும், அதையும் கவர்மெண்ட்ல கொண்டு போயிடுங்க. இப்போ தமிழகத்தில் எப்படி விஜய் அவர்கள் இந்து மத கோவில்களுக்கெல்லாம் ஒரு நூதனமான முயற்சி கொண்டு வருகிறார். அந்த இளைஞர் ரமேஷ் மூலமாக வட இந்தியாவிலும் ராமர் கோவிலை உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய கைப்பிடியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பாலிடிக்ஸை ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னா என்னுடைய நம்பிக்கை. அதுதாங்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்களும் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை தலையங்கங்களும் அங்கிருந்து வரக்கூடிய பல பிரபல இந்தி தொலைக்காட்சியில் வரக்கூடிய விவாதங்களும் எனக்கு தெரிவிக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை தான் ஷியாமளா மூலமாக உங்களுடைய நேயர்களுக்கு நான் சுருக்கமாக சொன்னேன். இதுதாங்க காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்கு சொன்னேன் ஷியாமளா. இது மாதிரி வேற எதுலையும் சொல்ல மாட்டாங்க ஷியாமளா. ஒன்லி பிட்வீன் யூ அண்ட் மீ. ஆனா உங்களுக்கு காதோட ஒண்ணு சொல்றேன். காதை எப்படி காமிங்க, நான் தூரத்துலேருந்து சொல்றேன் உங்களுக்கு. டெல்லியில இருந்து சென்னைக்கு சொல்லுங்க. காதை எப்படி கேமரா கிட்ட காமிங்க, அப்பதான் சொல்றேன். சொல்லுங்க. கண்டிப்பாக முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. என்ன இது அவங்களுக்கு ஒன்று சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். சார் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.